கிண்டி ஆளுநர் மாளிகை பாரதியார் மண்டபத்தில் புதிய அமைச்சர்களின் பதவியேற்பு விழாவானது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக விருந்தினர்கள் வர தொடங்கியிருக்கிறார்கள். தற்போது வரை அங்கு யார் யாரெல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள், மேலும் யார் யாரெல்லாம் வர இருக்கிறார்கள்? ராஜகுமரன், அமைச்சரவையில் 4 பேர் புதிதாக பதவியேற்க இருக்கின்றார்கள். அதில் 2 பேர் ஏற்கனவே இந்த அரசில் பதவியில் இருந்து அமைச்சராக இருந்து பல்வேறு காரணங்களால் அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்பட்டிருந்தவர்கள் மீண்டும் அமைச்சர்களாக அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்கின்றார்கள். அந்த அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது வருகை தந்திருக்கின்றார். முன்னாள் அமைச்சர் ஆவடி நாசர் அவரும் வருகை தந்திருக்கின்றார். செந்தில் பாலாஜி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களுடன் முத்தரசன் உள்ளிட்டவர்களோடு சேர்ந்து பதவியேற்பு நடைபெறக்கூடிய பாரதியார் அரங்கிற்கு வருகை தந்திருக்கின்றார். 2 பேருமே ஆவடி நாசர், செந்தில் பாலாஜி இருவரும் இந்த அரசில் அமைச்சர்களாக இருந்தார்கள். பல காரணங்களால் அவர்கள் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டு சில தருணங்களை ராஜினாமா செய்திருந்த நிலையில் மீண்டும் அமைச்சர்களாக அமைச்சரவைக்குள் ஈர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் அமைச்சராக உள்ள செந்தில் பாலாஜி இன்னும் சற்று நேரத்தில் அவர் அமைச்சரானவுடன் அவருக்கான துறை தொடர்பான விவரங்கள் தெரிய வரும். குறிப்பாக மின்சாரத்துறை, அவர் ஏற்கனவே மின்சாரத்துறையில் அனுபவம் கொண்டவர். வடகிழக்கு பருவமழை காலம் தொடங்கி இருக்கின்றது. எனவே வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாக மின்சாரத்துறையினுடைய அமைச்சராக மீண்டும் அவர் பொறுப்பேற்றுக் கொண்டால் மின்சாரத்துறைக்கு அது ஒரு நல்ல நடவடிக்கையாக இருக்கும் என்று பார்க்கப்படுகின்றது. எனவே ஏற்கனவே அவர் வகித்து வந்த நல்ல அனுபவம் கொண்ட மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி வசம் ஒப்படைக்கப்படும் என்ற ஒரு தகவல் திமுக தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறையை பொறுத்தவரை அது தொடர்பாக எந்த ஒரு புதிய தகவலும் வழங்கப்படவில்லை. மூத்த அமைச்சர் ஈரோடு முத்துசாமி வசம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை இருக்கின்றது. எனவே அந்த துறை மாறுதல் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாகவே திமுக தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் ஆவடி நாசரை பொறுத்தவரை சிறுபான்மையினர் நலத்துறை மற்றும் அயலக தமிழர் நலத்துறை என்ற 2 முக்கிய துறைகளின் அமைச்சராக மீண்டும் பதவியேற்றுக் கொள்ள இருக்கின்றார். இந்த அரசில் அவர் கடந்த காலங்களில் பால்வளத்துறையினுடைய அமைச்சராக இருந்தார். அதன் பிறகு அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டு மீண்டும் அமைச்சரவைக்கு உள்ளாக ஈர்க்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் தற்போது செஞ்சி மஸ்தான் வகித்து வந்த அயலக தமிழர் நலத்துறை, சிறுபான்மையினர் நலத்துறை உள்ளிட்ட துறைகளுக்கு அமைச்சராக இருக்கின்றார். புதுமுகங்களாக அமைச்சரவைக்குள் முதல் முறை அடியெடுத்து வைக்க உள்ள அரசியலில் பல ஆண்டுகளாக அனுபவமாக இருக்கக்கூடியவர்கள், கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கும் கோவி செழியன், திமுகவினுடைய தலைமை கொறடா. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி காலத்திலிருந்து திமுகவில் தீவிர அரசியலில் இருக்கக்கூடியவர். தலைமை கழக பேச்சாளர் என்கின்ற தகுதியோடு திமுகவில் மாநிலம் முழுவதும் பயணம் செய்யக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய கோவி செழியன் டெல்டா மாவட்டத்திற்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும். குறிப்பாக தஞ்சை மாவட்டத்திற்கு அமைச்சரவையில் ஒரு இடம் ஒதுக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை தஞ்சை மாவட்ட திமுகவினர் தரப்பில் முன்வைக்கப்பட்டு வந்தது. பொதுவாக டெல்டாவில் பெரிய அளவில் பிரதிநிதித்துவம் வழங்கப்படவில்லை என்று இருந்த சூழ்நிலையில் அமைச்சர் டிஆர்பி ராஜா அமைச்சரவைக்குள் ஈர்த்துக் கொள்ளப்பட்ட பிறகு திருவாரூர் மாவட்டம், தஞ்சை மாவட்டத்திற்கு ஒரு பிரதிநிதியாக அவர் பார்க்கப்பட்டு வருகின்றார். மேற்கொண்டு தஞ்சை மாவட்டத்திற்கென ஒருவர் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருந்து வந்த சூழ்நிலையில் அதை நிறைவேற்றக்கூடிய வகையில் கோவி செழியன் தற்பொழுது அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கின்றார். அவரை பொறுத்தவரை உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சராக அவர் பொறுப்பேற்கலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. உயர்கல்வித்துறையின் அமைச்சராக பொன்முடி இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் வனத்துறைக்கு பொன்முடி அவர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றார். எனவே உயர்கல்வித்துறைக்கு அரசியல் அனுபவம் கொண்ட கோவி செழியனை நியமிக்கலாம் எனவும், சுற்றுலாத்துறையினுடைய அமைச்சராக இருந்தவர் அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராமச்சந்திரன் வகித்து வந்த சுற்றுலாத்துறையின் அமைச்சராக சேலம் வடக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் 2016 சரி 2021 சரி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சேலம் மாவட்டத்தில் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி தான் கிடைத்தது. அந்த ஒரு சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினரான சேலம் வடக்கு பனமரத்துப்பட்டி ராஜேந்திரனுக்கு அந்த சுற்றுலாத்துறை ஒதுக்கப்படும் என்று தெரிய வந்திருக்கின்றது. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த காலங்களில் திமுக மிக வலிமையாக இருந்த ஒரு மாவட்டம். வீரபாண்டி ஆறுமுகம் திமுகவினுடைய அசைக்க முடியாத சக்தியாக சேலம் மாவட்டத்தில் இருந்து வந்தால் திமுகவினுடைய 2ஆம் நிலை தலைவர்களில் மிக முக்கியமானவராக அவர் பார்க்கப்பட்டு வந்தார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியோடு நெருக்கம் கொண்டவராக இருந்து வந்த சூழ்நிலையில் வீரபாண்டி ஆறுமுகம் உள்ளிட்டவர்களின் மறைவுக்கு பிறகு சேலம் மாவட்டத்தில் திமுகவினுடைய கட்சி பணிகளில் ஒரு சுணக்கம் இருந்ததாக பார்க்கப்பட்டது. அதிமுக மிக வலிமையோடு இருக்கக்கூடிய மேற்கு மண்டலத்தின் முக்கியமான மாவட்டங்களில் ஒன்றாக சேலம் மாவட்டம் இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சராக உள்ள நிலையில் செந்தில் பாலாஜி உள்ளிட்டவர்கள் மேற்கு மாவட்டங்களில் தீவிரமாக கட்சி பணியை மேற்கொள்வார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு திமுகவினருக்கு இருக்கின்றது. அதே போன்று சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை அங்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு பனமரத்துப்பட்டி ராஜேந்திரனை அவர் அமைச்சரவைக்குள் ஈர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது. அதன் அடிப்படையில் இன்னும் சற்று நேரத்தில் அவரும் இந்த மகாகவி பாரதியார் அரங்கிற்கு வருகை தர இருக்கின்றார். கோவி செழியன், பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் சேலம் வடக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் 2 பேரும் வந்த பிறகு சரியாக 3:30 மணிக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி வருகை தருவார். ஆளுநர் வந்தவுடன் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டு மரபுப்படி பதவியேற்பு விழா தொடங்கும். முதலமைச்சர், துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் எல்லாம் பங்கேற்க இருக்கின்றார்கள்.
துணை முதலமைச்சர் பொறுப்பேற்கக்கூடிய சூழ்நிலை. அவர் நாளைய தினம் பொறுப்பேற்க இருக்கின்றார். ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் மூத்த அமைச்சர்களும் இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்க இருக்கின்றார்கள். அமைச்சர் துரைமுருகன், ஏவாவேலு, KN நேரு உள்ளிட்டவர்களும் வருகை தர இருக்கின்றார்கள். அதேபோன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவை சார்ந்தவர்கள் வருகை தர இருக்கின்றனர். அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. துறையின் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு அந்த உறுதிமொழியை ஆளுநர் சொல்லும் பொழுது அதை திரும்ப படித்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட பிறகு அமைச்சர்களாக வெளியில் வரக்கூடியவர்களுக்கு துறையினுடைய இயக்குனர், செயலாளர் உள்ளிட்டவர்கள் வரவேற்பு தெரிவிப்பார்கள். துறையினுடைய அதிகாரிகள் வரவேற்ற பிறகு இனோவா கார்களில் அவர்கள் இங்கிருந்து புறப்பட்டு செல்வார்கள். அமைச்சர்களாக அந்த பாதுகாப்பு வாகனங்கள் அவர்களுக்காக செல்லும். அங்கு சென்ற பிறகு துறையினுடைய நிலவரம் தொடர்பாக கேட்டு தகவல்களை பெறுவார்கள். நீண்ட அனுபவம் கொண்ட அமைச்சர்களாக இருந்தவர்கள் என்றாலும் அந்த மரபுப்படி அவர்களுக்கு தெரிவிக்கப்படும். உதாரணத்திற்கு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்டால் ஏற்கனவே அவர் மின்சாரத்துறையில் பல ஆண்டுகள் அனுபவம் கொண்டவராக இருப்பார். இருந்தாலும் கூட அந்த மரபின் அடிப்படையில் மின்சாரத்துறையில் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பணிகள், கடந்த பட்ஜெட்டில் மின்சாரத்துறைக்கு ஒதுக்கப்பட்டிருந்த தொகை எவ்வளவு, அதில் எந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுகின்றன, அடுத்து வரக்கூடிய மாதங்களில் பருவமழை காலம் தொடங்க உள்ள நிலையில் அதற்காக மின்வாரியம் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் உள்ளிட்ட விவரங்கள் எல்லாம் துறையின் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் தெரிவிக்கப்படும். அதற்கேற்ப அவர் தன்னுடைய பணிகளை உடனடியாக தொடங்குவார். அனைத்து அமைச்சர்களுமே இவ்வாறு தான். உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர்களாக இருந்தால் உயர்கல்வித்துறை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் தெரிவிக்கப்படும். குறிப்பாக கோவி செழியன் தற்பொழுது உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்கின்றார் என்றால் அவருக்கு அந்த தகவல் எல்லாம் தெரிவிக்கப்படும்.